இன்னைக்கு தமிழ் சினிமாவோட இதயமே ஒரு நிமிஷம் நின்னு போச்சு. ஒரு கிராமத்து மண்ண, ஒரு கிணத்து நீர, ஒரு வயல்வெளிய கேமரால கவிதையா மாத்தின அந்த மனுஷன் இனிமே இல்ல. தமிழ் சினிமாவோட இமயம்னு கொண்டாடப்பட்ட இயக்குனர் பாரதி ராஜா ஜூன் 10ஆம் தேதி தன்னோட 84வது வயசுல சென்னையில உள்ள தன்னோட சொந்த வீட்டுல காலமாயிட்டார். ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடே இன்னைக்கு கண்ணீர்ல மூழ்கி நிக்குது. கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல தமிழ்நாட்டோட நம்பர் 1 ட்ரெண்ட் இவர் பேர் தான். 50,000க்கும் மேல மக்கள் இவரை பத்தி தேடுறாங்க. நான் உங்க ஜீவா கார்த்தி, இது உங்க வீட்டு செய்தி. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்க மனசை வலிக்க வைக்கும், அதே நேரத்துல ஒரு பெரிய மனுஷனோட பெருமையையும் சொல்லும். கடைசி வரைக்கும் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதையோட நடுவுல பாரதி ராஜா டெல்லிக்கு எதிராக எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு இருக்கு. அதை சொல்லாம இந்த கதை முழுமையாகாது. முதல்ல யாரு இந்த பாரதி ராஜான்னு தெரியாத ஒரு தலைமுறை இருக்கலாம், அதனால சொல்றேன். 1941ஆம் வருஷம் பிறந்த இந்த மனுஷன் தமிழ் சினிமாவையே மாத்தி போட்டவர். அது வரைக்கும் தமிழ் சினிமானா ஸ்டூடியோல செயற்கையான செட்ல பெயிண்ட் அடிச்ச பின்னணியில எடுக்கிற கதைகள் தான். ஆனா பாரதி ராஜா என்ன பண்ணார்? கேமராவை தூக்கிட்டு நேரா கிராமத்துக்கு போனார். நிஜமான வயல்வெளி, நிஜமான மண், நிஜமான மனுஷங்க, நிஜமான வலி, இதையெல்லாம் திரையில கொண்டு வந்தார். 1977ல வந்த 16 வயதினிலே இந்த ஒரே படம் தான் தமிழ் சினிமாவோட திசையையே மாத்தி போட்டது. ஒரு கிராமத்து பின்னணி, அதுல வர்ற பாத்திரங்க, அந்த வலி, அந்த வயசு சம்பந்தப்பட்ட உடல்நல குறைவு, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதனால ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. கடைசியில தன்னோட சொந்த வீட்லயே அமைதியா கண்ணை மூடினாரு. ஆனா இவர் விட்டுட்டு போன வெறுமை அவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்படக்கூடியது இல்ல. இப்போ இந்த துக்கத்துக்கு நடுவுல தமிழ்நாடே நெகிழ்ந்து போன ஒரு விஷயம் நடந்துச்சு. புதுசா முதல்வரா பதவியேற்ற விஜய் இந்த செய்தியை கேட்ட உடனேயே நேரடியா பாரதி ராஜாவோட வீட்டுக்கு நேரில் போய் இறுதி மரியாதை செலுத்தினாரு. அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை நீங்களே பாருங்க. அதோட நிக்கல, எக்ஸ்ல ஒரு நெகிழ்ச்சியான பதிவு போட்டார். பாரதி ராஜா அவர்களோட மறைவு செய்தியை கேட்டு ஆழ்ந்த சோகத்திலையும் துக்கத்திலையும் மூழ்கி இருக்கேன்னு எழுதினார். அதோட பாரதி ராஜாவோட இறுதி பயணம் முழு அரசு மரியாதையோட நடக்கும்னு அறிவிச்சார். இங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. விஜயே சினிமா துறையில இருந்து வந்தவர். ஒரு கலைஞனோட வழி இன்னொரு கலைஞனுக்கு தான் புரியும். அதனாலதான் இந்த அரசு மரியாதை வெறும் ஒரு அரசாங்க சம்பிரதாயம் இல்ல, அது ஒரு மனசுல இருந்து வந்த மரியாதைன்னு மக்கள் சொல்றாங்க. இந்த துக்கத்தை தமிழ்நாடு எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்க. சமூக வலைதளங்கள்ல இவர் பேரு தான் முதல்ல நிக்குது. கூகுள்ல மட்டும் இல்ல, சென்னையில எக்ஸ்ல 4வது பெரிய ட்ரெண்டா இவர் பேர் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் செய்தி சேனல்லையும் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் இவரோட முகம் தான் தலைப்பு செய்தியா இருக்கு. மக்கள் சொல்ற ஒரே வார்த்தை, ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு தலைமுறை முழுக்க இவரோட படங்களை பார்த்து வளர்ந்தவங்க இன்னைக்கு தங்களோட சொந்த குடும்பத்துல ஒருத்தரை இழந்த மாதிரி தவிக்கிறாங்க. இந்த துக்கம் வெறும் தமிழ்நாட்டோட நின்னுடல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இவருக்காக கண்ணீர் வடிக்குது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய சினிமா தன்னோட மிகச்சிறந்த கதை சொல்லிங்கள்ல ஒருவரை இழந்திருக்கு. கிராமத்து மண்ணோட வாசனைய காலத்தால் அழியாத சினிமா கவிதையா இவர் மமாத்தினார்னு. பவன் கல்யாண் இத ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொன்னார். அதோட நிக்கல, இசைஞானி AR ரஹ்மான், இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகை ராதா, சிவராஜ்குமார் பசுபதினு ஒரு தலைமுறையே இவருக்கு அஞ்சலி செலுத்துது. எனக்கு உங்களோட இருக்கும்போதே இதை பார்க்கணும் சொன்னதில்லை, சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஒரு மனுஷனோட மரணம் மொழி வித்தியாசம் இல்லாம மாநில எல்லைகளை தாண்டி இவ்ளோ பேரோட மனசை வலிக்க வச்சிருக்குன்னா அது இவர் வாழ்ந்த வாழ்க்கையோட பெருமையை சொல்லுது. இப்ப வரும் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்பத்துக்கு. பாரதி ராஜா வெறும் ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல, அவர் ஒரு தன்மானம் உள்ள தமிழன். இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சது. ஆனா ஒரு கட்டத்துல தமிழர்களோட உரிமைக்காக, தமிழ் தன்மானத்துக்காக இவர் அந்த பத்மஸ்ரீ விருதையே மத்திய அரசுக்கு திருப்பி கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் ஒரு விருது வாங்க கால் பிடிக்கிற இந்த உலகத்துல கிடைச்ச விருதையே தன் கொள்கைக்காக திருப்பி கொடுத்த மனுஷன் இவர். டெல்லிக்கு எதிரா தமிழ் தன்மானத்துக்காக நிமிர்ந்து நின்னவர். ஒரு விருதுன்னு சொன்னா அது வெறும் ஒரு பதக்கம் இல்ல, அது ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம். அப்படி ஒரு கௌரவத்தையே தமிழன் என்கிற உரிமைக்காக திருப்பி கொடுக்கணும்னா எவ்வளவு தைரியம் வேணும். அதான் இவரை வெறும் ஒரு இயக்குனரா இல்லாம ஒரு தமிழ் உணர்வோட அடையாளமா மக்கள் பாக்குறாங்க. இவரோட படங்கள்ல மட்டும் இல்ல, இவரோட வாழ்க்கையில
வாழ்க்கையிலையும் தமிழ் தான் மூச்சா இருந்தது. இன்னைக்கு இவர் போனப்புறம் மக்கள் இவரோட சினிமாவை மட்டும் இல்ல, இவரோட இந்த தன்மானத்தையும் சேர்த்து தான் நினைச்சு பெருமைப்படுறாங்க. இப்போ இந்த கதையோட மிக நெகிழ்ச்சியான பகுதிக்கு வரும். ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி தமிழ் சினிமாவோட இமயமா உயர்ந்த அந்த மனுஷன் இப்போ கடைசி பயணமா மறுபடியும் தன்னோட சொந்த மண்ணுக்கு திரும்புறார். இவரோட இறுதி பயணம் இவர் பிறந்த தேனி பகுதிக்கு போகுது. அந்த கிராமத்து பையன் உலகமே கொண்டாடின இயக்குனரா மாறி கடைசியில அதே இந்த மாமனிதனுக்கு நம்ம அஞ்சலியா. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரதி ராஜா உடல் மறைஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட சினிமா, அவரோட தமிழ் உணர்வு என்றென்றும் வாழும். மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அந்த இமயத்துக்கு நம்ம மனசார்ந்த அஞ்சலியை சொல்லுவோம்.